ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறோம். இவ்வளோ நேரம் செட் பண்ணுறதுக்கே போயிடுச்சு. சேஃப்டி ஃபர்ஸ்ட், சேஃப்டி வியர்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. எங்கே போயிட்டுருக்கோம்? நைட் ரைடு போயிட்டுருக்கோம். டைம் வந்து கரெக்டாக 11 சம்திங் ஆகுது. என்ன ஆங்கிள் தெரியுதுன்னு எனக்கே தெரியல. கொஞ்சம் டவுன் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு எடிட்டிங்கில் தான் தெரியும். மைக் ஒழுங்காக மாட்டியிருக்கேன். வீடியோ ஆன்லைன் தான் இருக்கேன். கொஞ்சம் இன்னும் டவுன். ஓகே, அவ்வளோதான். நைட் ரைடு கிளம்பிட்டோம். நைட்டில் ஹைவே எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, ஹைவேல ஏதோ 100 பார்க்கிங்கா இது என்ன ஐயோ கிராசிங் ஜோன். வேறு என்ன லைட் அதே இது. மினிமம் ஸ்பீடு 60. 2% ஃபியூலு. வேலைக்கு போயிட்டு வந்து அந்தோடனே போயிட்டுருக்கோம் கிளம்பி நைட் ரைடு. இது ஆர்டிஓ டெஸ்ட் கிரவுண்டு. இது வந்து ஆக்சுவலி தெரிதான் தெரில. இதுதான் ஆர்டிஓட டெஸ்ட் கிரவுண்டு. அங்கே 8 போட்டு காட்ட சொல்லுவாங்க. டெஸ்ட்டு கார் அண்ட் பைக். வேறு என்ன இருக்குது? எதுவுமே இல்லை காட்டுறதுக்கு. நைட்டில் வந்துட்டு சும்மா ரைடை என்ஜாய் பண்ணுங்க. அப்படியா? என் வண்டியில் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணுறீங்களான்னு தெரில. நியூ ஹேண்டில் பார், கேடிஎம்மோட ஹேண்டில் பார். இதோ கேடிஎம் நீங்கள் போட்டிருக்கு தெரியுதா? கேடிஎம் அதோட ஹேண்டில் பார் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். R15 ஹேண்டில் பார் அதோ இங்கே வரும். R15குள்ளது அங்கே வந்து அப்படியே தூக்கி கேடிஎம் வச்சிட்டோம். எதுக்குடா மாற்றின தேவையில்லாமல்? ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதில் வச்சு ஓட்டுறதுக்கு எனக்கு. அதனால் இதை மாற்ற வேண்டியதாக போயிடுச்சு. ஸ்ப்ளெண்டர் என்ன ஆச்சு? ஸ்ப்ளெண்டரோட இன்ஜின் சீஸ் ஆகிடுச்சு ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாதனால. அதனால் வண்டியெல்லாம் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுங்கள். அப்புறம் தேவையில்லாமல் செலவு ஒன்று வைக்கணுவாங்க. அந்த மாதிரி 12,000 ரூபாய்க்கு 15 சம்திங் செலவு வச்சுருக்கேன் அந்த வண்டியை. இப்போ திரும்ப இன்ஜின் வந்து அவங்க கலத்தி பார்த்து சொல்கிறப்பா தம்பி என்ன இருக்குன்ட்டாங்க. சரி பாருங்கண்ணா பார்த்து சொல்லுங்கன்ட்டேன். 12,000 ரூபாய்க்குள்ளே மேக்ஸிமம், மினிமம் 6 to மேக்ஸிமம் 12 இருக்காங்க. பார்க்கலாம். ஜாலியாக போகிறாங்கப்பா மேலே. மேக்ஸிமம் 6 to மேக்ஸிமம் அவங்கள பார்த்துட்டே பேசுகிறேன்னா மேக்ஸிமம் 12 to மினிமம் 6 இருக்காங்க. இந்த 2 ரேஷியோக்கு நடுவில் எப்படி இருந்தாலும் மினிமமாக 6,000 ரூபா எடுத்துருவாங்க. மேக்ஸிமமும் போனால் 12,000 ரூபா போகும். அவ்வளோதான். அதனால் இன்ஜின்லாம் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுங்கள். நான் லூஸு மாதிரி இன்ஜின் ஆயில் இல்லாதது தெரியாமல் என் பாட்டுக்கு இன்ஜின் ஆன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். என்னடா வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு நானும் ஆன் பண்ணுறேன். கடைசியில் இன்ஜின் ஆயில் இல்லாமல் போயிடுச்சு அதில். அது எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா வந்து செக் பண்ணுறாரு, வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அதுக்கப்புறம் இன்ஜின் ஆயில் இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கம்பு ஒன்று விட்டு பார்த்தாரு. கம்பு வெளில அப்படியே வருது. சரிடான்னு சொல்லிட்டு பேப்பர் விட்டு பார்த்தா பேப்பரும் ஃப்ரெஷ்ஷாக வருது உள்ளே விட்டது. அடாடே, இன்ஜின் ஆயில் சுத்தமாகவே இல்லைடா. இல்லாமல் தான் ஆன் பண்ணி கட்டாக் புட்டாக்னு விட்டுட்ருக்கோம். அதுக்கு ஒரு மெக்கானிக் செட் எடுத்துகிட்டு போய் விட்டா அவ்வளோதான்ப்பா சீஸ் ஆயிடுச்சுன்ட்டான். என்ன பண்ணுறது? சீஸ் ஆயிடுச்சுன்னா அது ரெடி பண்ண கொடுத்துருக்கா. அது வரைக்கும் இதில் தான் வேலைக்கு போகணும். அதனால் இந்த வண்டியோட ஹேண்டில் பார் வந்து அன்றைக்கே இன்ஜின் சீஸ் ஆனன்னு தெரிஞ்சே 2 நாளே போய் மாற்றிட்டேன். இந்த இடம் நான் காட்டணும் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். இதில் இன்னொன்று ஒரு இடம் இருக்கும், அதையும் காட்டுறேன். ஒரு மாதிரி பிரகாசமாக இருக்கும். இது ஆக்சுவலி ஏபிஎன் வேர் ஹவுஸ். இது ஆக்சுவலி ரெடில்ஸ் டு பூந்தமல்லி போகிற வழி. இந்த மாதிரி தான் இருக்கும். ஏதோ பொருள் சரக்கு ஏற்றி இறக்குறாங்கன்னு நினைக்கிறேன். பொருள் ஏதோ ஒன்று. பூந்தமல்லி 6 கிலோமீட்ரு, வண்டலூர் 25 கிலோமீட்ரு. அதனால் அந்த வண்டி, அதனால தான் இந்த வண்டியோட ஹேண்டில் பார் வந்து மாற்றிட்டேன். இப்போ இதில் தான் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கேன். கியர் டவுன் பண்ணிக்கலாம். இதில் தான் இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கேன். ரேப்பிடோ தான் ஓட்டிகிட்ருக்கேன் இதில். ஏன்டா அதெல்லாம் விலாக் எடுக்கலைன்னா அந்த ஃபோன் வந்து சொல்லியிருந்தேன். ஃபோனும் வந்து நம்மளுக்கு எல்லாம் ஒரே நேரத்தில் கொலார் ஆகிட்டுருக்கு. ஃபோனு சரி, அந்த இது என்ன அளவு வண்டி சரி, எல்லாம் கொலார் ஆகிட்டுருக்கு நம்மளுக்கு. என்ன பண்ணுறது? இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த ஃபோனில் தான் வந்து ஆக்சுவலி நான் வேலைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பவர் பேங்க் போட்டு அப்பப்போ இதை தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஃபோன் ரெடி பண்ணல, இன்னும் பண்ணோன்னே வீடியோ கண்டிப்பாக நான் எடுக்கிறேன், கண்டினியூ பண்ணுறேன்.
நான் காட்டணும்னு நினச்ச இடம் வந்துருச்சு. கொஞ்சம் மேலே ஏறணுன்னு காட்டுறேன். அங்கே வெளிச்சமாக இருக்கும், ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இவ்வளோ லைட்ஸ் போட்டு ஒரு இடமே அப்படியே ஜகஜோதியாக நைட்டில் சூரியன் வெளிச்சம் அந்த மாதிரி இருக்கும் அந்த இடம் மட்டும் நைட்டில். வண்டலூர் ஸ்ட்ரெயிட்டு ஹார்ன் அடிச்சுட்டே வராரு. ரோடு எவ்வளோ காலியாக இருக்குது நைட்டில். சே, இப்போ மட்டும் எக்ஸாஸ்ட் மட்டும் வண்டியில் போட்டிருந்து ஐயா ஏர் ஃபில்டர்லாம் மாற்றிட்டு எக்ஸாஸ்ட்டு போட்டு கொஞ்சம் மட்டும் நல்ல ஒரு பாட்டு ஒன்று போட்டோமோ சும்மா வண்டி இழுக்கிறதுக்கு மஜாவாக இருக்கும் நைட்டில். இதோ அப்போ ஏறுறோம். இந்த இடம் தான் நான் காட்டணும்னு நினச்சேன். தெரிதா? கேமரா ஆங்கிள் வேறு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலையா. இல்லை நான் காட்டுவேன். இந்த வெளிச்சமாக இருக்குன்னு மட்டும் தெரியுது எனக்கு. நான் நிற்பாட்டுறேன் வண்டியை, கவலைப்படாதீங்க. நிற்பாட்டி நின்று பார்த்துட்டு போகிறேன். ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு நினச்சேன், சைடில் வந்துட்டுறேன். இதுதான் லாஜிஸ். இன்னும் முன்னாடி வேறு என்ன யூரோ வண்டி வேறு நிற்பாட்டுறாரு. அந்த இடம் பார்த்தீங்களா? இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். இங்கேருந்து தெரிதா? இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிடலாம், இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். இதுக்கப்புறம் டவுன் போகுது. இன்னும் கொஞ்சம் கிளியராக வரணுமா? இதுக்கப்புறம் டவுன் இருக்கு. இங்கே ஸ்டாப் பண்ணும். இதை தான் சொன்னேன், தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே லைட்லாம் போட்டு சூரியன் ஒளி அப்படியே பட்ட மாதிரியே இருக்குது. ஃபுல் இடம் ஜகஜோதியாக இருக்குது. சுற்றி ஃபுல்லாக லைட் தான் இருக்குது. பறக்கிறாங்கப்பா நைட்டில் ஹைவேன்னு ஒன்று. அவ்வளோதான், இதை தான் காட்டணும்னு நினச்சேன். நல்லா இருந்துச்சு. என்னடா இல்லை நல்லா இருக்குது பார்க்குறதுக்குன்னா ஒன்றும் இல்லை. எப்படி சொல்கிறது, நல்லா பளிச்சுன்னு வச்சுருக்காங்க இடம். அத்தனை லைட்டு போட்டு எல்லாம் கிளியராக தெரியுது என்னென்ன அங்கங்கே என்னென்ன கம்பி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இங்கெல்லாம் பார்த்தா எதுவுமே என்ன, அங்கே ஒரு லைட் பிளிங்க் ஆகுது தெரியுது, வேறு எதுவுமே தெரியல. அங்கே வந்து என்னது ஷெட்டு போட்டிருக்காங்க, கம்பி வச்சுருக்காங்க, எல்லாம் தெரியுது. நைட் டைமில் இந்த பனி டைமில் ஓட்டுறதுலேயே பிரச்சனை வந்து இந்த வைசரை க்ளோஸ் பண்ணால் வந்து இந்த புகை அடிக்கிறது தெரியுது. அதனால் வண்டி ஒழுங்காக ஓட்ட முடியல. சரி ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு போனாட்டிலாம் ஒரு வீடியோ ஒன்று எடுத்தேன். ஓப்பன் பண்ணிட்டு வீட்டில் போய் பார்த்தா சூப்பராக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கே சரியான ஷாக்கிங். என்னடான்னு பார்த்தா ஃபுல்லாக காற்று சவுண்டு, கர்ரு புருன்னு காற்று சவுண்டு மட்டும் தான் வந்திருக்கு. அதை எடிட் பண்ணால் அதுக்கு மேலே உயின்னு வருது. ரெடியூஸ் நாய்ஸ் கொடுத்து நாய்ஸை குறைச்சா ஏதோ இப்போ தான் வைப்ரேட்டர் ஆன் பண்ண மாதிரி உயின்னு வருது. ஆடா போங்கடா டேய், ஒரு அளவு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஃபுல்லாக டெலீட் பண்ணிட்டு அதையும் நான் அப்லோடு பண்ணேன். ஆனால் நைட் ரைடுன்னு சொல்லிட்டு பாதி கொஞ்சம் மட்டும் கிளிப்பாக அப்லோட் பண்ணியிருப்பேன். நல்லா இருக்குது. இது ஒழுங்காக வரும்னு நினைக்கிறேன். இவ்வளோ வைசரெல்லாம் க்ளோஸ் பண்ணி ஒழுங்காக எடுத்துகிட்டு இருக்கேன். டோல்கேட் வந்துருச்சா? இந்த ஹேண்டில் பார் பற்றி பேசணுன்னா உண்மையிலே சொல்கிறேன், நல்லா இருக்குது ஹேண்டில் பார். நான் கூட மாற்றணுன்னா பொசிஷன் மாறிடுமோ. இங்கே ஒரு இடம் இருக்குது. இது அப்போ நான் அதை சொல்ல வரலையோ, இதையோ சொல்ல வந்தேன். இது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வெளிச்சமாக வச்சுருக்காங்க. அன்றைக்கி நான் வரும்போது ரெண்டுலேயும் ஏதோ ஒன்று பார்த்தா எதுன்னு தெரில எனக்கு. இதாக அதான்ட்டு இங்கே தண்ணியாக இருக்குது. ஓகே, அதை அவாய்ட் பண்ணுங்கள். இதுவா அதுவும், ஆனால் அதுதான் அப்பில் இருக்குது. அப்போ அதை தான் பார்த்துட்டு போய் டவுனில் இருக்குல்ல, இது எப்படி நான் பார்க்க முடியும்? ஆமாம், இது நான் பார்க்கல. அதை தான் நான் பார்த்தேன். ஆப்போசிட் சைடில் போகும்போது பார்த்தேன். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் உண்மைதான். ஃபாலோ பண்ணுங்கள். போலீஸ் செக்கிங்கா? பிடிக்கல ஐயா, பிடிக்கல. பிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கேமரா மாட்டியிருக்குன்னு சொல்லி பிடிக்கல. அப்படியே நெக்ஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. வயசில் ஒரு அளவு தெரிய மாட்டேங்க. போ சீக்கிரம் போ, ஷையாக இருக்குது. எல்லாம் பார்க்குறாங்களே. வேறு ஒரு சைடுக்கு வந்து பேசலாம். இங்கே வந்தாலும் இத்தனை லாரிங்க எப்படி பார்த்தாலுமே நிற்குதுப்பா. இது என்னது? இது கேரவேன். இது யாருக்கு தெரியுதா? இது கேரவேன். இது கேரவேன் தானே அந்த ஆக்ட்ரஸ்லாம் இருப்பாங்களே. ஐயோ பின்னாடி போயிடுச்சு. இருங்க, முன்னே போட்டு பார்க்கலாம்.
இது முன்னாடி பார்த்ததே இல்லையானா? இல்லை, இது வரைக்கும் நான் கேரவன் நான் வந்து பார்த்ததில்லை. எப்படி இருக்குன்னு அதோ போகுது. திஸ் இஸ் கேரவன். ஆனால் வேறு என்னெல்லாமோ போட்டிருக்காங்க இல்லையா, டியூ இந்தியா, அந்த இந்தியா, இந்த இந்தியான்ட்டு. இந்த நாய்க்கு ஏற்கனவே காலில் அடிபட்டிருக்கு. இப்போ கேஸ் ஆகுது, கேஸ் வண்டி. நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், எக்ஸாஸ்ட் பற்றி. எக்ஸாஸ்ட்ன்றப்ப இது ஹேண்டில் பார் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நல்லா இருக்குது ஹேண்டில் பார். சீரியஸாக நான் கூட சரி மாற்றணுன்னா பொசிஷன் மாறுது, வைப்ரேட் ஆகும் அப்படி இப்படின்னு நினச்சேன். இந்த இடமும் நல்லா இருக்குது. அப்படியே டாபிக்கை மாற்றிக்கிட்டு இருக்கேன். ஹேண்டில் பார் பொசிஷன் என்ன சொல்ல வந்தேன். ஹேண்டில் பார் நல்லா இருக்குது. ஒரு இது பார்த்துக்கோங்க இந்த வியூ. ஹேண்டில் பார் வந்து நல்லா இருக்குது, பொசிஷன் நல்லா இருக்குது, நல்ல ஃப்ரீயாக ஓட்ட முடியுது என்னால், எந்த பிரச்சனையும் இல்லை. வைப்ரேட்டும் ஆகலை. வைப்ரேட்னா மாதிரி ஷேக் ஆகுறதா இல்லை, வாபுலாக ஆகலை. அப்படியே நல்ல ஃபிக்ஸாக இருக்குது அப்படியே வண்டி. இது அதே மாதிரி ஓட்டுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. அப்படியே வேறு ஏதோ ஓட்டின மாதிரி இல்லை, தெளிவாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. ரெஸ்பான்ஸு சரி எல்லாம் ஓகே தான். என்ன படுத்து கிடந்தது கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்துருக்கோம், அவ்வளோதான். கொஞ்சம் ஹைட் ஏற்றிக்கும். பூந்தமல்லிக்கு அவுட்டு வெளில போகணும். ஆக்சுவலி இது வந்து மாட்டும் போது இது வந்து இங்கே இடிச்சிச்சு, இது வந்து இங்கே இடிச்சிச்சு. அது ரெண்டுத்துக்கு தான் வந்து அங்கே ஒரு வெள்ளை கலரில் ஒரு இது தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு புஷ் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. வச்சு லைட்டாக அது இது மட்டும் தூக்கிட்டு செட் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படா இருக்குது? பரவாயில்ல, நல்லதாக இருக்குது. புஷ் தூக்கினோன்னா அது ஒன்று. ஆனால் இதில் வைப்ரேட் ஃபீல் ஆகுது. பூந்தமல்லிக்கு தான் அவுட்டு. இன்னும் யாருமே இல்லை. இது வந்து உடஞ்சிருக்கனால இது வந்து இப்படி வைப்ரேட் ஆகுறதா, இல்லை இது வைப்ரேட் ஆகுறதே அப்படி வைப்ரேட் ஆகுதான்னு எனக்கு தெரியல. ஆனால் வைப்ரேட் ஆகுறதே எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னும் யாருமே இல்லை, நான் மட்டும் தான் வந்தேன்னா. என்னது இது? பூந்தமல்லி, வெள்ளை, பெங்களூரு, சென்னை. நம்ம அவ்வளோலாம் பார்த்தாலும் நம்ம வர வேண்டிய லொக்கேஷன் வந்தாச்சு. பூந்தமல்லி தான் வந்தோம். எங்கள் அப்பாவை பிக்கப் பண்ணுறதுக்கு பூந்தமல்லி வரணும்னு இருந்துச்சு. எங்கள் அப்பாவை பிக்கப் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டேன் பூந்தமல்லி. இதுதான் பூந்தமல்லி. நம்ம இப்போ சர்வீஸ் ரோடில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்குது. இது மேலே லைட் எப்படி அடிக்குது என்ன? ஆனால் உண்மையிலே R15ஓட ஹெட்லைட் விசிபிலிட்டி உண்மையிலே ரொம்ப மோசமாக இருக்குது. நானே ஒத்துப்பேன்னா நீங்களே பார்த்துட்ருப்பீங்க எப்படி இருக்குன்ட்டு. அதோட முடியுது. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு நம்ம அதோ சரியான இது சொல்லி முடிக்கல. ஸ்பீட் பிரேக்கர் வருது. சரிங்க, சைலண்ட்டு. எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு என்னென்னு நான் கண்டினியூ பண்ணுறேன், ஓகேவா? இல்லை நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு அதோட வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். சும்மா நைட் ரைடுக்கு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். பார்க்கலாம் கண்டினியூ பண்ணுறேன்னா என்னன்ட்டு. சரியா? ஓகே.